ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 15 இன்றைய தினம் சஷ்டி மற்றும் கார்த்திகை விரதம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் ஒரு பேப்பரில் இந்த விஷயத்தை எழுதி இந்த இடத்துல ஒழிச்சு வைக்கிறது மூலயமா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அதிசயங்கள் கூட உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே முருகனுக்கு சஷ்டி விரதமும் ரொம்ப சிறப்பு, கார்த்திகை விரதமும் ரொம்ப சிறப்பு. ஒரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதத்தை திருமணமாகாத பெண்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் விரதமாக எடுப்பாங்க. அதே மாதிரி கார்த்திகை விரதமும் அப்படி தான். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நம்ம தவற விடவே கூடாது. அன்னைக்கு தினம் நீங்கள் அதிகபட்சமாக முருகப்பெருமானை எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அவருக்கு இருக்கக்கூடிய மந்திரங்களை ஜெபிக்கலாம். முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு மனமுருகி உங்கள் வேண்டுதலை முன்வைக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலும் அதுக்கு வரக்கூடிய பலன்கள் ரொம்ப அதிகம். கார்த்திகை நட்சத்திரம் நேற்று இரவு 10:23 மணிக்கு ஆரம்பிச்சிடுது. அது இன்னைக்கு இரவு 9:46 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி சஷ்டி திதியும் இன்னைக்கு நாள் முழுக்க இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடு, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையிலே செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் கோடு போடாத பேப்பர், அதில் எழுதுறதுக்கு ப்ளூ கலரில் பென் ஒன்று. இதை நீங்கள் சாயங்காலம் ஒரு 6 மணிலேருந்து 8 மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் பண்ணுறது சிறப்பு. அந்த ஒயிட் கலர் பேப்பரில் முருகனுக்குரிய 6 முக்கோணங்கள், அதாவது சட்கோணம்னு சொல்லுவாங்க, ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி இதே மாதிரி போட்டு சென்டரில் ஓம்னு எழுதி சரவண பவா அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துருக்கீங்களே, அந்த ஒயிட் கலர் பேப்பரில் மேல் பகுதியில் இதை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழ்ப்பகுதியில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை எழுதுங்க. உதாரணத்துக்கு, ரொம்ப நாட்களாக உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் திருமண வரணும் பார்த்துட்ருக்கீங்க, திருமண வரணும் அமையலனா அதை எழுதலாம். கணவருக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கலனா அதை எழுதலாம். பையனுக்கு சரியாக வேலை கிடைக்கல அப்படின்னா அதையும் எழுதலாம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முருகப்பெருமான்கிட்ட உங்களோட கோரிக்கையை அந்த சட்கோணத்தை வரைஞ்சி அதுக்கு கீழே உங்கள் கையால் ஒரு 2 வரி எழுதுங்க போதும். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை 4ஆக மடித்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் முருகப்பெருமான் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வச்சுடுங்க. அந்த வேண்டுதல் எப்போ நிறைவேறுதோ அதுக்கப்புறமா அந்த பேப்பரை தண்ணியில் விட்டுடலாம். அந்த பேப்பரை எழுதி முடிக்கக்கூடிய அந்த நேரம் நீங்கள் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றணும். அதாவது 6 எண்ணிக்கையில் வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த 6 வெற்றிலையும் தட்டில் பரப்பி வச்சு சென்டரில் ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றினாலும் சரி, இல்லை 6 கார்த்திகை பெண்களை போட்டுற விதமாக 6 வெற்றிலையை அந்த தட்டில் தனித்தனியாக வச்சு ஒரு வெற்றிலை மேலேயும் அகல் விளக்கு வச்சு 6 தீபம் ஏற்றலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இந்த 2 வழிபாடையும் சஷ்டி அப்புறம் கார்த்திகை விரதம், கிருத்திகை விரதம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நல்ல நாளை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.